வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். அம்ருத். முதலில் தலைப்புச் செய்திகள். பாரதிய ஜனதா அணியில் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு, பிரகாஷ் ஜவடேகர் தகவல். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி விசாரணை, அன்பழகன் தரப்பு வாதத்தை கேட்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், கருணாநிதி டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். விடைபெறுகிறார் சென்னை வானிலை மையம் ரமணன். மழையாலும் வெயிலாலும் புகழ்பெற்றவர். பாரதிய ஜனதா அணியில் இன்னும் 2 நாட்களுக்குள் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் மையக்குழு கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா தமிழக பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மையக்குழு கூட்டத்தில் தமிழக பேரவை தேர்தல் கூட்டணி, தொகுதி பங்கீடு, கட்சி 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜவடேகர், பாரதிய ஜனதா 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வரும் மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்றார். Next meeting of State Election Committee to decide the second list of candidates will be held on 4th of April. Talks with our friendly parties have practically completed or to be completed in a day or 2 days time. Local preparation, campaign, manifesto, everything is under preparation. ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் திமுக பொதுச் செயலர் க அன்பழகன் தரப்பு வாதத்தை கேட்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செய்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் கர்நாடக மாநில அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆச்சாரியா நேற்று தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்தார். தன்னுடைய வாதத்தில் பல்வேறு சொத்துக்களை சந்தை விலையை விட குறைவாக ஜெயலலிதா வாங்கியதாக ஆச்சாரியா தெரிவித்தார். இவ்வாறு வாங்கிய சொத்துக்களை நியாயப்படுத்தவே கடந்த 1994ஆம் ஆண்டில் 32 நிறுவனங்கள் வாங்கப்பட்டதாகவும் அவற்றிற்காக 52 வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். நஷ்டத்தில் இயங்கிய நிறுவனங்களை வாங்கி அவை லாபத்தில் இயங்கியதாக காட்டப்பட்டதாகவும் அதை ஏற்றே தனி நீதிபதி அவரை விடுதலை செய்ததாகவும் ஆச்சாரியா மேலும் தெரிவித்தார். ஆச்சாரியாவின் வாதம் நேற்று முடிவடைந்த நிலையில் இன்று திமுக பொதுச் செயலர் க அன்பழகன் தரப்பு வழக்கறிஞர் தமது வாதத்தை தொடங்குவதாக இருந்தது. இந்த நிலையில் ஜெயலலிதா தரப்பின் எதிர்ப்பை அடுத்து அன்பழகன் தரப்பு வாதத்தை கேட்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. வாதத்தை முன்வைக்க அன்பழகன் தரப்பிற்கு என்ன முகாந்திரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் அவர் தரப்பில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநராக பணிபுரிந்த எஸ்.ஆர். ரமணன் இன்றுடன் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். திரைப்பட நடிகர்களுக்கு இணையான பிரபலத்தை மழையாலும் வெயிலாலும் பெற்ற ரமணனுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் திரு எஸ்.ஆர். ரமணன் அவர்கள் இத்துறையில் 36 ஆண்டு காலம் பணியாற்றி இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். தற்பொழுது அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் நான் இப்போது பேசலாம். வணக்கம் சார். 36 ஆண்டு காலமாக இந்த துறையில் இருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மன நிறைவோடு தான் வெளியே செல்கின்றேன். ஏன்னா தொழில்நுட்ப முன்னேற்றம், அனைவருடைய ஆதரவு, அதாவது என்னுடைய குடும்பம், அடுத்து என்னுடைய அலுவலக ஊழியர்கள் அனைவருடைய ஆதரவு, அடுத்தது நம்ம ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், ஒளி ஊடகங்கள் மூலமாக செய்திகள் மக்களை சேர்ந்தடைந்தது கூட மக்களுடைய ஒரு ஆதரவு எல்லாம் கலந்து ஒரு மனநிறைவை எனக்கு கொடுத்துள்ளது எனது பணியில். அந்த மனநிறைவோடு என் பணி நிறைவை முடித்து நான் அலுவலகம் விட்டு செல்கின்றேன். இந்தியாவை பொறுத்தவரை இப்போது வானிலை எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைந்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்தியான்னு இல்லாத உலக அளவில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு நிறுவனமும் அவருடைய கணிப்பு என்பது உலக அளவிலேயே இருக்கும். இப்போ அமெரிக்காவோ, ஐரோப்பா, ஆஸ்திரேலியாவோ, ஜப்பானோ யார் கணித்தாலும் உலக அளவிலே கணிப்பார்கள். அவர்கள் நாட்டு மட்டும் கணிப்பதில்லை. ஸோ அந்த அளவில் இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. மேலும் வருடங்களில் இன்னும் சிறப்பாக முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம்.
மழை புயல் இந்த எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து துல்லியமாக சொல்ல முடியும்? அதை வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து சாதனங்கள் நம்ம இடையே இருக்கிறதா? அந்த அளவுக்கு சாதனங்கள்னா தரவுகள் தான், அது கணினி தான், கணினியுடைய ஆற்றல் தான். ஸோ அந்த அளவில் பார்க்கும்போது உலக அளவில் யார் என்ன பண்ணுறாங்களோ அதுதான். இப்போ ஒரு புயல் இருக்குன்னா நம்ம மட்டும் கணிப்பதில்லை, உலகத்தில் அனைத்து நாடுகளும் கணிக்கின்றன. அந்த கணிப்பில் மீண்டும் நம்ம ஒரு கணினியில் புகுத்தி அதன் மூலம் ஒரு கருத்தொற்றுமையை பெற்று அதன் மூலமாக நாம் சொல்கின்றோம் இந்த அளவுக்கு உறுதியாக கண்டிப்பாக இந்த இடத்துல செல்லணும்னு. அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு புயல்கள் எந்த இடத்துல கரையை கிடக்கும்போது மிக துல்லியமாக சொல்ல முடிகின்றதுக்கு காரணம் இதுதான். இயற்கை பேரிடர் வரும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி முயற்சிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம வந்து அதாவது கியூபா போன்ற நாடுகள்லாம் ஒரு அன்றைக்கே ஒரு பயிற்சியே பண்ணுவாங்க நாடு முழுதும். அதெல்லாம் இந்தியாவில் இயலாது, கிட்டத்தட்ட 100 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒரு அறிவியல் தெரிந்து கொண்டு எதிர்கொள்வது எவ்வாறு என்று தெரிந்து கொண்டால் அடுத்து முன்னறிவிப்பும் வந்தது என்றால் அதை வைத்து பயன்படுத்தி கொண்டு நாம் கண்டிப்பாக எந்த ஒரு சீரற்ற காலநிலையோ பேரிடரையோ நாம் சந்திக்கலாம் எளிதாக. இந்த துறையில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டுமா? அதாவது மாற்றங்கள் செய்யணும்னா நீங்கள் அதை என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? மாற்றம் செய்யணும், அந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன உலகளவில், கண்டிப்பாக தொடரும். எல்லாரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், இன்னும் மேலும் சிறப்படைய வேண்டும். அதுதான். இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக அதாவது முது அறிவியல் தொழில்நுட்ப பட்டம் பெறுங்கள், எங்கெங்கே ஆராய்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணி ஓய்வுக்கு பிறகு என்ன மாதிரியான ஈடுபட போகிறீங்க? குடும்பத்தோடு இருப்பேன். அடுத்தது சிறு அளவிலே நம்ம கல்லூரி மாணவர்களுக்கான பள்ளி மாணவர்களுக்கான ஒரு உரையாடல் இருக்கும் பல வானிலை தொடர்பான தலைப்புகளிலே. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். மக்கள் அதாவது வானிலையை பொறுத்தவரை மக்களுக்கு புரிகிற வகையில் எடுத்துரைத்த திரு எஸ்.ஆர். ரமணன் அவர்கள் இன்றைய பணி ஓய்வு பெறுகிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் எஸ். விக்னேஷ். கர்நாடகத்தில் +2 வேதியியல் வினாத்தாள் வெளியானதை அடுத்து தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் மாநில கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலத்தில் +2 தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற வேதியியல் தேர்வில் வினாத்தாள் ஏற்கனவே வெளியானதாக புகார் கூறப்பட்டது. இதையடுத்து தேர்வு ரத்து செய்யப்பட்டு அங்கு 2வது முறையாக தேர்வு நடத்த உத்தரவிடப்பட்டது. மீண்டும் தேர்வு நடைபெற்ற நிலையில் வினாத்தாள் வெளியான விவகாரம் தேர்வுக்கு பிறகு தெரியவந்துள்ளது. இதையடுத்து மீண்டும் நடத்தப்பட்ட தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதனால் தேர்வு எழுதிய 1,74,000 மாணவர்களும் பாதிக்கப்பட்டனர். தேர்வு ரத்து செய்யப்பட்ட தகவல்கள் வெளியானதை அடுத்து ஆத்திரமடைந்த மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் கர்நாடக கல்வித்துறையை எதிர்த்தும் கல்வி அமைச்சர் கே. ரத்னகார் பதவி விலக கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சருக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து காவல்துறையினருக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனிடையே இந்த பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா, எதிர்க்கட்சியினர் இதுபோன்று ஏதேனும் குற்றச்சாட்டுகளை எழுப்பிக் கொண்டிருப்பார்கள் என்று தெரிவித்தார். ಆಯ್ತಪ್ಪ, ಮಕ್ಕಳಿಗೆ ತೊಂದರೆ ಆಗಿರೋದು ನಿಜ. ದೇ ಆರ್ ಇನ್ ದಿ ಅಪೋಸಿಷನ್. ದೇ ವಾಂಟ್ ಟು ಮೇಕ್ ಎನ್ ಅಲಿಗೇಷನ್ ಲೈಕ್ ದಟ್. ದೇ ಆರ್ ಮೇಕಿಂಗ್ ಅಲಿಗೇಷನ್. ವಿ ವಿಲ್ ಫಿಕ್ಸ್ ಅಪ್ ದಿ ಜವಾಬ್ದಾರಿ. ಯಾರು ಜವಾಬ್ದಾರಿ ಯಾರು? சற்று முன்னர் வந்த செய்தி. கொல்கத்தாவில் கட்டுமானத்தில் இருந்த பாலம் இடிந்து விழுந்ததில் 10 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. வடக்கு கொல்கத்தாவில் பட்டா பிரிட்ஜ் பகுதியில் பாலம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. சற்று முன்னர் திடீரென பாலம் இடிந்து விழுந்ததால் 10 பேர் பலியாகினர். விபத்து பகுதிக்கு விரைந்து வந்த மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வந்ததால் விபத்தில் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 7 வீரர்களின் உடல்கள் இறுதி அஞ்சலிக்கு பிறகு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்டத்தின் தண்டகாரண்யம் வனப்பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்களின் வாகனங்களை குறிவைத்து மாவோயிஸ்டுகள் நேற்று வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 7 வீரர்கள் பலியாகினர். தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் ஒருவரும் உயிரிழந்ததாகவும் சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அவருடைய பெயர் விஜயராஜ் என்றும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களின் உடல்களுக்கு பாதுகாப்பு படை தளத்தில் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சத்தீஸ்கர் மாநில முதல்வர் ரமன் சிங், ராணுவ உயர் அலுவலர்கள் மற்றும் வீரர்களும் பங்கேற்றனர். இறுதிக்கு அஞ்சலிக்கு பிறகு உயிரிழந்த வீரர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் உயிரிழந்த 7 வீரர்களின் தமிழகத்தைச் சேர்ந்த விஜயராஜின் உடல் இன்று மாலை சென்னைக்கு கொண்டுவரப்படுகிறது. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த 7 வீரர்களில் ஒருவரான விஜயராஜ் தமிழகத்தைச் சேர்ந்தவர். சென்னை அம்பத்தூர் வரதராஜபுரத்தைச் சேர்ந்த இவர் 1997இல் மத்திய தொழிற்பாதுகாப்பு படை தலைவராக சேர்ந்தார். இவருக்கு ஷர்மிளா என்ற மனைவியும் 15 வயதில் விஷா என்ற மகளும் உள்ளனர். விஜயராஜின் உடல் விமானம் மூலம் இன்று மாலை 5 மணிக்கு சென்னை அம்பத்தூருக்கு கொண்டு வரப்பட்டு நாளை இறுதி சடங்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெல்பிங் டெண்டன்ஸ் நல்ல ஹெல்ப் பண்ணுவார், எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக போய் ஹெல்ப் பண்ணுவார், கூப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. அது மாதிரி ஃபேமிலியில் நல்ல க்ளோசிங், நல்ல ஃபேமிலி அண்ணன் தம்பி மாதிரி பழக்கம். நாங்கள் மாமன் மச்சான் எல்லாம் பார்க்குறது. அவர் இந்த பகுதியில் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நெருக்கமாக பழகிறவர். இப்போ திடீர்னு நேற்று இந்த மாதிரி செய்தி வந்தோடனே இந்த பகுதியில் யாராலையும் அது தாங்கிக்க முடியல. ஒரு நல்ல ஒரு மனிதனை இழந்தோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தும் பிரச்சினையில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு கட்டண உயர்வை நிறுத்த வேண்டுமென திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 18 சுங்கச்சாவடிகளில் நுழைவு கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, சுங்க கட்டணங்களையே ரத்து செய்ய வேண்டுமென கூறி கடந்த அக்டோபரில் லாரி உரிமையாளர்கள் நாடு முழுவதும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுங்கச்சாவடிகள் நடத்தும் தனியார் நிறுவனங்கள் சாலை பராமரிப்பு எதையும் செய்யாமல் அதன் பயனை மட்டுமே அனுபவித்து வருகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடுத்தர மக்களும் வணிகர்களும் லாரி உரிமையாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுங்க கட்டணத்தை மேலும் உயர்த்துவது வேண்டாத வேலை என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் அகற்ற வேண்டுமென மத்திய அரசுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தரைவழி போக்குவரத்து சட்டம் மூலம் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், 2014இல் ஒப்பந்தம் நிறைவு பெற்றும் நாடு முழுவதும் உள்ள சுமார் 100 சுங்கச்சாவடிகளை அகற்றாமல் இன்று வரை கட்டண வசூலில் ஈடுபடுவது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடிகளில் நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் நிற்பதால் ஆண்டிற்கு சுமார் 60,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள எரிபொருள் வீணாவதுடன் சுமார் 27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மனித உழைப்பும் விரயமாகிறது என்று இந்திய மேலாண்மை கழகத்தின் அறிக்கையில் தெரிவித்துள்ளதையும் டாக்டர் பாரிவேந்தர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவற்றை கவனத்தில் கொண்டு மக்களையும் வணிகர்களையும் கடுமையாக பாதிக்கும் அனைத்து சுங்கச்சாவடிகளையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். முதல்வரின் சிறுதாவூர் இல்லத்தில் சோதனை என தகவல், மகிழ்ச்சி என ஸ்டாலின் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் இல்லத்தில் தேர்தல் அலுவலர்கள் மேற்கொண்ட சோதனை மகிழ்ச்சி அளிப்பதாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சிறுதாவூர் இல்லத்தில் கண்டெய்னர்கள், லாரிகள் மூலம் பணம் கொண்டு செல்லப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர், காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் அங்கு சோதனை நடைபெற்றதாக வந்த தகவல் மகிழ்ச்சி அளிக்கிறது என அவர் கூறினார். அப்படியா, மகிழ்ச்சி தான். காங்கிரசுடன் முடிஞ்ச உடனே நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பேரவைத் தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு தரும் என்று மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆதரவை கோரி சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆம் ஆத்மி அலுவலகத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வசீகரனை வைகோ சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, மேலிடத்தில் பேசிய பிறகு ஆம் ஆத்மி கட்சியின் ஆதரவு குறித்து அறிவிக்கப்படும் என்று வசீகரன் குறிப்பிட்டதாக தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதையே பிரதான இலக்காக வைத்து நாங்கள் அமைத்திருக்கிற தேமுதிக மக்கள் நல கூட்டணி நேர்மையான அரசாங்கம், வெளிப்படையான அரசாங்கம், அதுவும் கூட்டணி அரசாங்கம் என்ற இலக்கை நோக்கி தேர்தல் களத்திலே போராடி கொண்டிருக்கிற கூட்டணியின் சார்பில் ஆம் ஆத்மி கட்சி எங்களுக்கு தார்மீக ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்தேன். அவர்களிடம் என் கருத்துக்களை விளக்கியிருக்கிறேன். அவர்கள் நாங்களாக முடிவெடுக்க இயலாது. நாங்கள் எங்கள் அகில இந்திய தலைமைக்கு நீங்கள் சொன்ன கருத்துக்களை தெரிவிக்கிறோம். அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். தமிழகத்தில் இந்த தேர்தலில் மக்கள் எதை பிரதானமாக நினைக்கிறார்கள் என்றால் ஊழலை ஒழிக்க வேண்டும். இதற்கு இப்பொழுது தேமுதிக மக்கள் நல கூட்டணி இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் டெல்லியில் உள்ள எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து விரைவில் ஒரு நல்ல முடிவை எங்களுடைய தலைமை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். விவசாய கடன்களை மத்திய மாநில அரசுகள் ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னையில் போராட்டம் நடத்திய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் தென்னிந்திய நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு போராட்ட விவசாயிகள் குழுவினர் ஏற்கனவே தில்லியில் போராட்டம் நடத்தினர். கோரிக்கைக்கு உரிய பதில் கிடைக்காததை அடுத்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவர்கள் இன்று கழுத்தில் கயிறு கட்டி சட்டை அணியாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பிய விவசாயிகள் பின்னர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று யாரும் பார்ப்பது கிடையாது. விவசாயிகளை அவருடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசுக்கு ஏற்பது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டினுடைய அடிமைகள் என்று நினைக்கிறார்கள். லாபகரமான விலையை கொடுக்க மறுக்கிறார்கள். அடுத்த கட்ட தற்கொலை போராட்டம் நடத்த போறோம். வெளிநாட்டில் உள்ள மீனவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மதுரை உயர்நீதிமன்ற கிளை மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ராமநாதபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மீன்பிடி தொழிலுக்காக சவுதி அரேபியாவிற்கு சென்ற மீனவர்களை அங்கு கொடுமைப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்குள்ள மீனவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திருமுருகன் மற்றும் ரேவதி ஆகியோர் ஆட்கொணர்வு மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சொக்கலிங்கம், செல்வம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டுமென மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலர், வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நலத்துறை செயலர், தமிழக மீனவ நலத்துறை செயலர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 62 மீனவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்திய தூதரகத்துக்கு, அங்கே உள்ள இந்திய தூதரகத்துக்கு மனு கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை. இந்த மீனவர்களை மீட்டெடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு இன்று விசாரணைக்கு வந்தது. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்து கொள்ளும். T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த பொற்கொள்ளர் ஒருவர் தங்கத்தினாலான மினி T20 உலகக்கோப்பை மாதிரியை உருவாக்கியுள்ளார். கோயம்புத்தூரைச் சேர்ந்தவர் பொற்கொள்ளர் மாரியப்பன். சிறு வயது முதல் கிரிக்கெட்டில் பெரும் ஆர்வம் கொண்டவர். இவர் T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா நுழைந்ததை கொண்டாடும் வகையிலும், கோப்பையை இந்தியா வெல்ல வேண்டும் என்ற உற்சாகம் தரும் வகையிலும் 800 மில்லிகிராம் தங்கத்தில் T20 உலகக்கோப்பையின் மினி மாதிரியை உருவாக்கியுள்ளார். விரல் நுனியில் நிற்க வைக்கக்கூடிய அளவில் உள்ள இந்த மினி கோப்பையை உருவாக்க 4 மணி நேரத்தை செலவிட்டதாக கூறும் மாரியப்பன், இந்திய கிரிக்கெட் அணிக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இந்த மினி கோப்பையை சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக கூட்டணி சேர்த்துக் கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறினாலும் தொகுதிகளின் காட்சிகள் இன்னும் மாறவில்லை என்கிறார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதிச் சுற்றில் இன்று ஹொசூர் சட்டப்பேரவை தொகுதி.
ஆந்திரம், கர்நாடகம் என இரு மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்கும் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கிறது ஓசூர் பேரவை தொகுதி. அனைத்து சமூக மக்களும் வாழும் இந்த தொகுதியில் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் கன்னடமும் பேசப்படுகின்றன. அதிக அளவிலான கிராமங்களையும் வனப்பகுதிகளையும் உள்ளடக்கிய தொழில் நகரம் என்று ஓசூரை குறிப்பிடலாம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் இந்த தொகுதிக்கு பணியின் காரணமாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என்று கூறப்படும் ஓசூர் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தல்களில் இதுவரை 9 முறை காங்கிரஸ் கட்சியும், 2 முறை சுதந்திரா கட்சியும், ஜனதா தளம் 1 முறையும், சுயேட்சைகள் 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போதைய பேரவை உறுப்பினரான காங்கிரஸ் கட்சியின் கே. கோபிநாத் கடந்த தேர்தலில் 65,034 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக தேமுதிக வேட்பாளர் எஸ். ஜான் திமோத்தி 50,882 வாக்குகள் பெற்றிருந்தார். வாக்கு வித்தியாசம் 14,152. ஓசூர் பேரவை தொகுதியில் அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,89,071 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,49,392 ஆண் வாக்காளர்களும் 1,39,132 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தவர்கள் 47 பேரும் முதன்முறையாக வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். ஓசூர் தொகுதியில் விஸ்வநாதபுரம் பகுதியில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு தடைபட்டுள்ளதாக தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த 5 ஆண்டு காலத்தில் தொழில் வளர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இங்கு ஏராளமான தொழிற்சாலைகள் இருந்தும் கூட இன்னும் அடிப்படை வசதிகளுக்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இது. இங்கே வரக்கூடியவர்கள் அதை குறித்து பேசக்கூடியவர்களாகவும் அது குறித்து சிந்தனை கொள்பவர்களாகவும் இந்த ஓசூருக்கு என்ன தேவை, அடிப்படை என்ன தேவை என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் வரும்பொழுது தான் இதெல்லாம் மாறும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வசதி மிக கம்மியாகவே இருக்குது. இங்கே ஐடி பார்க் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த ஐடி பார்க்கும் முறையான வகையில் செயல்படலை. ஐடி பார்க் இருந்தால் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருந்திருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாம் வெளி மாநிலங்களை தேடி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த நிலைமையை தமிழக அரசு கண்டிப்பாக மாற்றி தரணும். ஜோலார்பேட்டை முதல் ஓசூர் வரை ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பதும், தொழிலாளர்கள் தங்கும் வகையில் விடுதிகளை அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்பதும் தொகுதி மக்களின் நிறைவேறாத கோரிக்கையாக இருக்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஓசூர் தொகுதியை முழுமையாக சென்றடையவில்லை என்ற ஏக்கம் தொகுதி மக்களிடம் நிரந்தரமாகிவிட்டது. ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் எங்கள் லைனுக்குள்ள இன்னும் வரவே இல்லைங்க. பைப் லைன் கேட்டால் கவுன்சிலர் கேட்டோம், அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல தண்ணீரெல்லாம் எங்களுக்கு வரலைங்க. இது உண்மை. தெரு லைட்டுக்கு இன்னும் அப்ரூவ் வாங்கியிருக்கிறேன், இன்னும் அப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு அது வரல. 50 லைட் சான்சன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. இன்னும் தெரு லைட் எதுவும் வரல. எல்லாம் அப்படியே தான் இருக்குது. குண்டும் குழியுமான மண் சாலைகளுடன் காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் தெருவிளக்கு மற்றும் குடிதண்ணீர் வசதிகள் செய்து தரப்படவில்லை என்பதும் ஓசூர் மக்களின் பெரும் குறைகளாகும். இந்த பகுதியில் குண்டும் குழியமாக இருக்குது. இதுவரையும் இந்த ரோடே போடல. மழை காலத்தில் நடக்கவே முடியாது. மக்கள் நிறைய பேர் இங்கேருந்து இந்த ஓசூர் சிப்காட்டுக்கு தொழிலாளர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் புதுசாக வீடு கட்டின்னு எல்லாம் இருக்கிறாங்க. ரோட்டில் தான் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதே சமயத்தில் தண்ணி இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டுங்க இதுவரையும் ஒரு லைட் கூட போடல நகராட்சியில். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பல்வேறு ரக ரோஜா மலர்கள் மற்றும் காய்கறிகள் ஓசூர் தொகுதியில் உள்ள கிராமங்களில் சாகுபடி செய்யப்படுகின்றன. அதிக அளவில் அந்நிய செலாவணியையும் நல்ல வருவாயையும் ஈட்டித்தரும் இவற்றின் பலனை முழுமையாக பெற தொகுதி மக்கள் பயனடையும் வகையில் ஏற்றுமதி மண்டலம் அமைத்து தர வேண்டும் என்பது விவசாயிகளின் வேண்டுதலாக இருக்கிறது. ஒசூர் பகுதியிலேருந்து மலர்களை ஏற்றுமதி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு கிரேடிங் ஹாலு, கோல்டு ஸ்டோரேஜ் வேணும். இந்த கோல்டு ஸ்டோரேஜ் இருந்தால் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு பண்ணித்தரல. முக்கியமாக எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஜோன் ஒசூர்லேருந்து ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த 3மே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் ஜோன் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் இங்கேருந்து வர விலை உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும், விவசாயிகளும் சிறப்பாக இருப்பாங்க. குடிநீர், மின்வசதி, சாலைகள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் என கூறும் ஓசூர் பேரவை தொகுதி மக்கள் அதிக அளவில் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் முன்னேற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர்.
தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள இந்த ஓசூர் நகரில் மின்வெட்டின் காரணமாக அநேகமான தொழிற்சாலைகள் இயங்காமல் உள்ளன. ஆகவே சீரான மின்சாரம் வழங்கி தொழிற்சாலைகள் இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றும் ஓசூர் நகராட்சியில் உள்ள சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக உள்ளன. இந்த சாலைகள் அனைத்தும் தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்பதே ஓசூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இனி வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவார்கள் என்று ஓசூர் நகர மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து டி. விஜய பிரபாகரன். உலகக்கோப்பை அரையிறுதி சுற்று. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இன்று மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பன்னாட்டு உதவி தேவைப்படும் சிறிய அகதிகளுக்கே அகதி என்ற நிலை வழங்கப்படும் என்று ஐரோப்பிய புலம்பெயர் ஆணையம் தெரிவித்துள்ளது. சிரியா, ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற நாடுகளில் நடைபெறும் உள்நாட்டு போரினால் லட்சக்கணக்கான அகதிகள் இடம்பெயர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாடுகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இதையடுத்து அகதிகள் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அந்த நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. துருக்கியில் தற்பொழுது 27 லட்சம் அகதிகளும் 40 லட்சம் மக்கள் தொகை உள்ள லெபனானில் தற்பொழுது 10 லட்சம் அகதிகளும் உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் அவையின் புலம்பெயர்ந்தோர் நலவாழ்வு குறித்த கருத்தரங்கில் பேசிய ஆணையர் டிமிட்ரி, பன்னாட்டு உதவியும் பாதுகாப்பும் தேவைப்படும் சிறிய அகதிகள் மட்டுமே அகதிகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள் என்றும் மற்றவர்கள் சாதாரணமாக புலம்பெயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மியாமி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் செக் வீரர் தாமஸ் பெர்டிச்சை வீழ்த்தி நோவக் ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேறினார். அமெரிக்காவின் மியாமி நகரில் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் காலிறுதிப் போட்டியில் உலகின் முதல் நிலை வீரரான செர்பியோவின் நோவக் ஜோகோவிச்சும் செக் குடியரசைச் சேர்ந்த தாமஸ் பெர்டிச்சும் மோதினர். இதில் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ஜோகோவிச் தாமஸ் பெர்டிச்சை வீழ்த்தினார். இதன் மூலம் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள ஜோகோவிச் அரையிறுதியில் பெல்ஜியம் வீரர் டேவிட் காஃபினை எதிர்கொள்கிறார். 20 ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதி சுற்றின் 2வது நாக் அவுட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியை இந்தியா இன்று எதிர்கொள்கிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்துடன் மோதவுள்ள அணியை தீர்மானிக்கும் 2வது நாக் அவுட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மேற்கிந்திய தீவுகள் இந்தியா இடையேயான இந்த போட்டி மும்பையில் உள்ள வான்கடை திடலில் இன்றிரவு 7 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்த இரு அணிகளும் தலா ஒருமுறை 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்றுள்ள நிலையில் இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளுக்கும் இடையே இன்று கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரதிய ஜனதா அணியில் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு, பிரகாஷ் ஜவடேகர் தகவல். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி விசாரணை, அன்பழகன் தரப்பு வாதத்தை கேட்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், கருணாநிதி டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். விடைபெறுகிறார் சென்னை வானிலை மையம் ரமணன். மழையாலும் வெயிலாலும் புகழ் பெற்றவர். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.